ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமை நேசமாக இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பின் நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே ஒன்றை குறித்து சேர்க்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் முதலாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை வேளையில தெரிவித்துக் கொண்டு இந்த பாடத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். இந்த பாடத்துடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா A Service for Our Lord's Funeral. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஒரு அடக்க ஆராதனை அப்படிங்கிற ஒரு தலைப்பு. தலைப்பு கொஞ்சம் நெருடலா இருந்தாலும் கூட இந்த கான்செப்டுக்கு அப்பேற்பட்ட ஒரு தலைப்பு நமக்கு தேவைப்படுது. அதுல இந்த பாடம் எந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு கொஸ்டினோட பாடத்துக்குள்ள போலாம். ஒருவேளை AD 33ல, அதாவது கிபி 33ல நம்ம உயிரோடு இருந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய எல்லா சூழ்நிலைகளும் பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்துல அவருடைய சரீரம் இறந்து நம்ம கண்மாடி இருக்கும்போது நம்ம எப்படி அவருடைய சரீரத்தை குறித்து, உதாரணத்துக்கு உலகத்துல ஒரு மனுஷன் இறக்குறாரு அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம்னா, நம்ம மூத்த சகோதரே யாராவது இறக்கும்போது கூட நம்ம அவங்கள பத்தி பெருமையா சொல்ல மாட்டோம். பட் இருந்த போதிலும் அவங்க தேவனுக்காக எந்த அளவுக்கு வைராக்கியமா இருந்தாங்க, அவங்களுடைய சின்ன வயசுல இருந்து அவங்க வந்து பேப்டிசம் எடுத்த டைம்ல இருந்து கடைசியா அவர் மறிக்கிற வரைக்கும் எந்த அளவுக்கு தேவனுக்கு உண்மையா இருந்தார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நிறைய சொல்லுவோம். ஏன்னா அவரை பெருமைப்படுத்துறதுக்கு இல்ல, பட் தேவன் அவருக்கு கொடுத்த கிருபையில எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கார் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். ஒருவேளை நமக்கு இஃப் வி வேர் அந்த டைம், அந்த ஒரு டைம்ல AD 33ல நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னா நம்முடைய கர்த்தருடைய அந்த சரீரத்தை குறிச்சு, அவருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷன் தான் இந்த ஒரு பாடம் பார்க்குறோம். எல்லாமே வசனத்தின் அடிப்படையில. இப்ப நமக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிச்ச அந்த ஒரு டே, இன்னும் சொல்ல போனா நம்ம அனுசரிக்கிற இந்த ஒரு பந்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். ஏன்னா அவர் இறந்த டைம் ஹியூமன் ஹிஸ்டரியிலேயே, அதாவது மனுஷனுடைய வரலாறுலயே பாத்தீங்கன்னா மிக தனித்துவம் வாய்ந்த ஒரு நாளா இருந்துச்சு. அதே போல அவருக்கு மாத்திரம் இல்ல, யாரெல்லாம் தேவனுக்காக அவருடைய பிள்ளைகளா இந்த பூமியில வாழ்றோமோ அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அந்த ஒரு நாளை நினைவு கூறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு கூடி இருக்கோம். நம்ம தெரியும், வசனம் தெரியும், என்னை நினைவு கூறும்படி என்ன பண்ணுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்றாரு. அப்ப அவரை நினைவு கூறதுன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த அந்த 33 வருஷத்துல அவர் என்னெல்லாம் அவர் பண்ணார், அவரோட ஒரு ஜேர்னி டிராவல் பண்ணலாம். அவருடைய பிறப்புல இருந்து அவருடைய மரணம் வரைக்கும் நம்ம போனோம்னா என்னென்ன காரியங்கள் எல்லாம் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், அதோட நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது கூட நம்ம அனலைஸ் பண்ணலாம். இந்த நாள்ல கூட நம்ம உலகம் முழுக்க தெரியும், நாளைக்கு உயிர் தள்ளக்கூடிய உலக ஜனங்களும் யாரை ஏற்றுக்கொண்டாதான் அவங்களுக்கு ரட்சிப்புன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, இந்த பாடத்துல ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனுக்குள்ள நீங்க போய்க்கலாம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய கர்த்தருடைய சரீரம் இங்க இருக்கு. அதாவது ஈவினிங் நம்ம பார்க்கக்கூடிய அந்த அப்பமும் திராட்சரசமும் அப்படி பாக்குறோம். அவருடைய பாடி இங்க இருக்கு. இப்ப அவருடைய சரீரத்தை முன் வச்சு நாம அவரை நினைவு கூறுறதுன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவர் நமக்காக அல்லது இந்த உலகத்துக்காக வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஒன் பை ஒன்னா நம்ம ரீகால் பண்ணிட்டு, இவ்வளவு நம்முடைய ஆண்டவர் இவ்வளவு தியாகங்கள் பண்ணியிருக்கும் போது நமக்கு என்ன அவர் சொல்லி கொடுக்குறார், நம்முடைய ஒரு மூத்த சகோதரரா அப்படின்னு பார்க்கும்போது அவரை போலவே ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படிங்கறத அவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். அவருடைய லைஃப் ஹிஸ்டரிக்குள்ள நம்ம ஒன் பை ஒன்னா என்டர் ஆகலாம். முதல்ல ஒரு ஆதாரமாக ஒரு வசனம் கூட வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். தேவனுடைய பிள்ளைகளா அவருடைய சமூகத்துல வந்து நம்ம சேரும் போது இயேசு கிறிஸ்து குறித்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது, முதல் காரியம் இதுதான் நமக்கு தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். என்னன்னு பார்க்கும்போது, எவ்வளவோ ஜனங்கள் இந்த உலகத்துல பிறந்திருந்தாலும் அத்தனை கோடானபடி ஜனங்களும் இன்க்ளூடிங் நம்மளுக்கும் இந்த உலகத்துல ஒரு ரட்சிப்பு அப்படின்னா இறந்து இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு தெரியும், இப்ப மரிச்சு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து 2ஆம் வருகையில அவர் ராஜாவா வந்திருக்காரு வரைக்கும் நமக்கு தெரியும். பட் அவருக்கு இறந்த இந்த விஷயம் தான் வேதத்துல என்ன நமக்கு சொல்லி கொடுக்குதுன்னா, அவராலே அன்றி வேற ஒருவருக்கும் வேற யார் மூலமாவும் என்னன்னா ரட்சிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு காரியம் சொல்லுது. இன்னொரு வசனம் அதே யோவான் 3ஆம் அதிகாரம் 36வது வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறார். விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. நம்ம இந்த உலகத்துல எங்க கடந்து போனாலும் அல்டிமேட்டா நம்முடைய கோல் அல்லது நம்ம யாருக்கிட்ட தான் வந்து சேரணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். பட் தெரிந்தோ தெரியாமலோ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நம்மள ஆல்ரெடி அவருடைய திட்டத்துக்குள்ள கொண்டு வந்தார். இப்ப அவருடைய லைஃப்ல போகும்போது முதல் காரியம் என்ன பார்க்கலாம்னா, இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் வாழும்போது தனக்குன்னு ஒரு முத்திரையை பதிக்க ஆசைப்படுவாங்க இல்லைங்களா? இன்னைக்கு உலகத்துல ஒரு மனுஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, நான் வாழ்ந்தேன் அப்படிங்கறதுக்கு ஏதோ ஒண்ணு வேணாமா,
கரெக்டா இல்லைங்க? ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி வச்சுட்டு இது யாருங்க பண்ணதுன்னா இது அவரு தாங்க பண்ணாருன்னு போது அவருடைய நாமம் அங்க என்ன ஆகும்னா மகிமைப்படும். இது ஜென்ரலா உலக மனுஷனுடைய தான். இது அப்படியே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்டு போனா என்ன அவருடைய ஐடென்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருந்தா நீங்க ஷேர் பண்ணுங்க. அவருடைய ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி அவரா வாயை திறந்து சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. எதை அவரு அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசினாரு தன்னுடைய ஊழிய நாட்கள்ல அப்படின்னு பார்க்கும்போது சொல்றீங்கன்னா ராஜ்யத்துக்கு அவருடைய ஐடென்டிட்டி. உதாரணத்துக்கு இப்போ சகோதரர் யார் அப்படின்னா ஏதோ ஒரு ஐடென்டிட்டி சொல்லுவார் இல்லைங்களா? அவருடைய ஐடென்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஈவன் தேவனுடைய குமாரன்கிற ஒரு பாயிண்ட தவிர வேற எதையுமே பெருசா தன்னுடைய வாழ்க்கையில அவரு காமிச்சுக்கணும்னு ஆசைப்படல. எங்கேயாவது வந்து யாருக்கையாவது வந்து பழகும் போது சர்வ பூமியை நான் தான் படைச்சேன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரா? இந்த 33 வருஷம் வாழ்க்கையில பூமியெல்லாம் உருவாக்குனது நான் தான்ப்பா, ஆதாம் உருவாக்குனது நான் தான் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே தன்னை குறிச்சு வேற விஷயம் பேசல. அதே போல இந்த யூனிவர்ஸ் எல்லாமே எனக்கு சொந்தமானது அப்படின்றது கூட அவர் சொல்லல. அவர் விரும்பின ஒரே ஐடென்டிட்டி இந்த உலகத்துல என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் தேவனுடைய பையன். அத நிறைய இடங்கள்ல அவர் சொன்னாரு. பட் அவருக்கு அகைன்ஸ்டா அவர் மறிக்கும் போது கூட என்னதான் வருதுன்னா நீ தேவனுடைய குமாரனை ஆனால் அந்த ஐடென்டிட்டி கூட உனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவரை வெறுக்கிறாங்க. சோ இந்த ஐடென்டிட்டி எப்படி அப்படிங்கறத நம்ம உபாகமத்துல ஒரு வசனம் வச்சோம்னா ஒரு மனுஷனுடைய சாட்சி எப்படி இருக்கணும்னு சொல்லி கவனிக்கலாம். உபாகமம் 19வது அதிகாரம் எடுத்துக்கலாம். அதுல வசனம் வந்து 15 வசனம். உபாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டான் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்க கூடாது. 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும். சோ எந்த ஒரு காரியமானாலும் இதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு 2 பொய் சாட்சி கூட கடைசியில நிறுத்த ட்ரை பண்ணாங்க. பட் பைபிள் என்ன சொல்லுதுன்னா நியாயப்பிரமாணத்தின்படி அவர் என்ன பண்றாருன்னா சொல்றாரு எந்த காரியத்தை நம்ம ஊர்ஜிதப்படுத்துறதா இருந்தாலும் 2 அல்லது 3 சாட்சிகள் நமக்கு என்ன பண்ணணும்னா தேவைப்படும் பார்ப்போம். இப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஐடென்டிட்டி அப்படின்னு அவர் விரும்பின ஒரே ஆசை, சின்ன ஆசை அவருக்கு என்னன்னா நான் தேவனுடைய குமாரன், நான் அப்படிதான் வந்திருக்கிறேன், நீங்க என்ன பண்ணிக்கங்க ஏத்துக்குங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு இருந்த எந்த ஜனங்களும் என்ன பண்ணீங்கன்னா ஏத்துக்கல. ஆனா அந்த ஐடென்டிட்டி அவர் கண்ணு முன்னாடியே நிறைய பேர் கொடுத்தாங்க. சோ முதல்ல அந்த ஐடென்டிட்டி அவருக்கு யார் கொடுத்ததுன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஊழியம் பண்றதுக்கு முன்னாடியே தேவன் இன்னொரு ஊழியக்காரன் அனுப்பிச்சார் ப்ரிப்பரேஷன் ஒர்க்குக்காகவே. யாருன்னு கேட்டீங்கன்னா யோவான் ஸ்நானகர். அவர் அதை விட்னஸ் பண்றார். சோ சாட்சிகள் இப்ப பார்க்கலாம். அவர் தேவனுடைய குமாரன் இருக்கு. முதல் சாட்சி யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 31 33 வரை. யோவான் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல். என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யா இராது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள். அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷனுடைய சாட்சி அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்லுகிறேன். சோ இதே பாயிண்ட் இன்னொரு இடத்துல சொல்றாரு. யோவான் 3ஆம் அதிகாரம் 28 பாருங்க. யோவானுடைய கான்செப்ட் அவர் ரிவீல் பண்றார். யோவான் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். சோ என்ன ஒரு பாயிண்ட் அவர் சொல்றாருன்னா யோவான் அநேக இடங்கள்ல சொல்லியிருக்காரு. நிறைய வசனம் பரிச்சயமான வசனம் தான். எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவாரு, அவருடைய பாதரட்சி அவளுக்கு கூட நான் என்ன இல்லைன்னா பாத்திரம் இல்லை. சோ முதல்ல இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற சாட்சிய அவருடைய ஐடென்டிட்டிய யார் முதல்ல அங்க ரிவீல் பண்ணது பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகர். ஏன் இந்த ஐடென்டிட்டி பாக்குறோம்னா இப்ப இயேசு கிறிஸ்துவோட லைஃப் ஜர்னிக்குள்ள வரும்போது முதல்ல அவர் என்ன அடையாளத்தை வச்சிருந்தார், அப்புறம் அவருடைய பிறப்பு என்ன, அவர் வளரும் போது ஊழியத்துல என்னென்ன காரியங்கள் பண்ணார், அவருடைய மரணம் எப்படி நிகழ்ந்ததுங்கிறத அவருடைய லைஃப் நம்ம பார்க்க போறோம். சோ முதல் ஐடென்டிட்டி யோவான் ஸ்நானகரே கொடுக்குறாரு. இவர் தேவனுடைய குமாரன்றத ஒரு பாயிண்ட் இன்டைரக்டா சொல்றார். இது ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி. இன்னொரு சாட்சி கட்டாயம் என்ன வேணும், பைபிள்ல ஊர்ஜிதப்படுத்த வேணும். இதை எங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊர்ஜிதப்படுத்துறாருன்னா ரொம்ப அருமையான ஒரு கான்செப்ட். நான் தேவனிடத்துல தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்லி நீங்க நம்ப வேணாம். என்ன பண்ணுங்க, நான் செய்யற கிரியைகளை பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க, நான் இது செகண்ட் சாட்சி கொடுக்குறாரு. எங்கன்னு கூட வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அவர் சொல்றாரு யோவான் ஸ்நானனுடைய சாட்சியை பார்க்கிலும் எப்படி மேன்மையான ஒரு ஐடென்டிட்டி எனக்கு இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன ஐடென்டிட்டி சொல்றாரு பாருங்க. அது என்னவெனில் நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்தது நான் செய்து வருகிறதுமான கிரியைகளை பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. சோ செகண்ட் விட்னஸ் இவர் தேவனுடைய குமாரன்றத ரொம்ப அருமையா இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. எங்கேயுமே தன்னை மேன்மைப்படுத்தல. பிதா எனக்கு கற்பித்தது, அவருடைய கிரியை நான் பண்ணிட்டு இருக்கேன்,
இந்த கிரியை தான் எதை விட்னஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது நான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு. சோ நியாயப்பிரமாணம் சொல்லுது ஒரு விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்தணும்னா 2 அல்லது 3 சாட்சிகள். இயேசு கிறிஸ்து அநேக சாட்சிகள் அவர் குறிச்சு இருந்துச்சு. மற்றதெல்லாம் நான் ஓரலா சொல்றேன். பாத்தீங்கன்னா நிக்கதேமோ பிலீவ் பண்ணார் இவர் தேவனுடைய குமாரன். இவர் எங்கெல்லாம் போய் சொஸ்தப்படுத்துறாரோ பிறவி குருடன், இதெல்லாம் யோவான் அதிகாரத்துல 9ஆம் அதிகாரத்துல எல்லாம் பாக்குறோம். யோவான் 3ல நிக்கதேமை குறிச்சிருக்கு. பிறவி குருடன் கூட தன்னு தெரிஞ்ச பிறகு வந்து விட்னஸ் பண்றாரு அவர் யாருதான் கேட்டீங்கன்னா தேவனுடைய குமாரன். கடைசியா அவர் மறிக்கும் போது ஒரு சோல்ஜர் என்ன பண்றாரு, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். சோ அநேக சாட்சிகள் இருந்தாலும் முக்கியமான 3 சாட்சி யாருன்னா யோவான் ஸ்நானகன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிரியை. 3வது இயேசு கிறிஸ்துக்கு யாரு விட்னஸ் கொடுக்குறாருன்னா அதுதான் ரொம்ப ஆச்சரியம். நம்முடைய பிதாவாகிய தேவனே என்ன பண்றாருன்னா விட்னஸ் பண்றார். வாசிக்கலாம் முதலே 37வது வசனம், யோவான் 5:37. யோவான் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். என்ன சொல்றாரு? இந்த மாதிரி ஒரு விட்னஸ் இந்த பூமியில நம்ம கிடைச்சா எப்படி இருக்கும்? நம்ம எந்த மனுஷனுடைய தெய்வமே நம்ம நாட மாட்டோம். ஒருவேளை பிதாவாகிய தேவன் நமக்கு வந்து இப்படி ஒரு விட்னஸ் கொடுத்துட்டாருன்னா நம்ம வேற எதை பத்தி யோசிக்க மாட்டோம். ரொம்ப வந்து நம்ம மனசு பூரிப்பாயிரும். அவர் சொல்றாரு என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து என்ன பண்ணிட்டாரு, சாட்சி கொடுத்துட்டாரு. எங்க சாட்சி கொடுத்தாரு? நிறைய வசனங்கள் நம்ம கோட் பண்ண முடியாத, நேரம் குறைவா இருக்கு. உங்களுக்கு தெரியும் 2 முக்கியமான இடங்கள்ல அவர் சாட்சி கொடுக்குறாரு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நீங்க லூக்கா 3ஆம் அதிகாரத்துல கவனிக்கும் போது படிக்க வேணாம். அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறும் போது வானம் அவருக்கு என்ன பண்ணுச்சு, திறக்கப்பட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரு என்ன பண்றாரு. ஆனாலும் அநேகருக்கு அந்த சத்தம் கேட்கலன்னு அவர் பின்னாடி எழுதுறாரு. அதே போல இன்னொரு டைம் மறுரூபமலை காட்சியில, அது வந்து எங்க ரெக்கார்ட் இருக்குன்னா மத்திய 17 சாப்டர்ல இருக்கு. அங்க அவங்க போகும்போது கூட அந்த மறுரூபமலை காட்சியில மறுபடியும் இதே ஒரு விஷயம் வருது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு என்ன பண்றாரு. சோ 3 சாட்சி இல்லாம ஒரு காரியத்தை இது பண்ண முடியாது. இப்ப அவருடைய ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய குமாரன். இப்ப யாருடைய லைஃப் பார்த்துட்டு இருக்கோம்? இயேசு கிறிஸ்துடைய லைஃப். இயேசு கிறிஸ்துங்கிறவருக்குள்ள யார் இருக்காங்க? கர்த்தருடைய சரீரம் நம்மளும் இருக்கணும். ஏன்னா அவர் லைஃப்பை நம்ம பார்க்கும்போது வெறுமனே அவர் லைஃப்பை மாத்திரம் நம்ம இன்னைக்கு வந்து மெடிடேட் பண்ணிட்டு இதெல்லாம் மனசுல வச்சுட்டு மெமோரியல் எடுங்கன்னு நம்ம சொல்றது ஒரு நல்ல விஷயமா இருக்காது. ஏன்னா அவர் சொல்ற சரீரமே யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் எப்படி வாழ்ந்தாரோ நம்ம வாழணும் பார்ப்போம். இப்போ ஹிஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சோம்னா, அவருடைய அடையாளம் அப்படின்னு வச்சோம்னா தேவனுடைய குமாரன். அதுக்கு நிறைய காரியங்கள் பைபிள் கொடுக்குறாரு. நம்ம ரொம்ப எளிமையா பார்க்குறோம். 3 காரியத்தை பார்த்தோம். யோவான் ஸ்நானகன் ஒரு விட்னஸ், அதர் பர்சன் விட்னஸ் பண்றாரு. இன்னொன்னு அவருடைய கிரியையை விட்னஸ் பண்ணுது. 3வது பிதா என்ன பண்றாருன்னா விட்னஸ் பண்றாரு. இப்போ கொஸ்டின் வந்து நமக்கு நாமளே கேட்டுக்கலாம், வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி? நான் ஒரு நல்ல ஸ்பீக்கர், நான் ஒரு நல்ல சிங்கர், நான் ஒரு மூப்பர், நான் ஒரு டீக்கன், இந்த மாதிரி இல்ல நான் ஒரு சபையில ஒரு மெம்பர் அப்படிங்கிறது நம்ம ஐடென்டிட்டியா? ஏன்னா இன்னைக்கு அநேக சூழ்நிலைகள்ல இந்த மாம்சமான சரீரத்துல நம்முடைய மேட்டிமையான எண்ணங்கள் வந்து இந்த மாதிரி சிந்தனைகளை சாத்தான் தூண்டுறான். எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பரத்துக்குரிய விஷயத்தை யோசிக்காம பூமிக்குரிய ஒரு ஐடென்டிட்டி, எங்க வந்து போனாலும் நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குன்னு நம்ம பாக்குறோம். நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்களேன், அந்த ஐடென்டிட்டி எப்படி இருக்குன்னா பூலோகத்துக்குரிய விஷயமா தான் இருக்குமே தவிர பரத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. என்னைக்காவது நம்மளுடைய ஐடென்டிட்டி குறிச்சு என்னை யாராவது இவர் தேவனுடைய குமாரன் சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? உதாரணத்துக்கு சப்ஜெக்ட் பேசுற சகோதரர்லாம், பட் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் தாட்டு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க யாரையும் தவறா எடுத்துக்கலாம். சப்ஜெக்ட் பேசுற சகோதரருக்குலாம் என்னன்னா சப்ஜெக்ட் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல ஸ்பீக்கர்ப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். பட் இந்த ஒரு ஐடென்டிட்டியை தேடுறதுக்கு நம்ம வரல. ஒரு சகோதரி நல்லா பாட்டு பாடுறாங்கன்னா நல்ல சிங்கர் அப்படின்னு, அது வந்து ஒரு பாட்டு. தேவனுடைய ஊழியத்துல நம்ம ஒரு கருவியை தவிர அல்டிமேட்டா கர்த்தருடைய சரீரம் சொல்லக்கூடிய அவருடைய தலைக்கு என்ன ஐடென்டிட்டி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். அப்ப நம்மளும் இந்த உலகத்துல வாழும்போது கர்த்தருடைய சரீரத்தை நம்ம வந்து இன்னைக்கு ஈவினிங் நம்ம உட்கொள்ளும் போது கூட அந்த சரீரம் உள்ள போகும்போது நமக்கு என்ன ஐடென்டிட்டி, மற்றவங்க அதர் விட்னஸ் யாருன்னா யோவான் மாதிரி மற்ற சகோதர சகோதரிகள் நம்மளை கவனிக்கும் போது அவங்க என்ன விட்னஸ் பண்ணணும்னா இவங்க தேவனுடைய பிள்ளைகள். அது ஒண்ணுதான், வேற எந்த கேட்டகரியும் நம்ம பத்தி சொல்ல வேணாம். அந்த அளவுக்கு நம்ம வாழணும். செகண்ட் விட்னஸ் யார் பண்ணா? ஃபர்ஸ்ட் விட்னஸ் வந்து யோவான் ஸ்நானகன் பண்ணாரு. இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவனா, இன்னொரு சகோதரன் லாங்ல இருந்து விட்னஸ் பண்றாரு, இவங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க எப்படி வாழ்றாங்க. இந்த பேர் கிடைக்கிறதா நம்ம வாழணுமே தவிர நம்ம அதர் ஒரு ஐடென்டிட்டிக்காக நம்ம உலகத்துல வாழக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் சாட்சி யார் நம்ம கொடுத்தா? அங்க அவர் சொல்றாரு, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
நம்ம நம்ம பேசிக்கிட்டோம்னா எப்படி இருக்கும்னா, நாங்க தேவனுடைய குமாரன்னு சொன்னா நீங்க நம்பலீங்கன்னா கூட பரவாயில்லைங்க, நாங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கணும். அப்போ இந்த அளவுக்கு நம்முடைய குணாதிசயங்கள் இருக்கும் பட்சத்துலதான், ஏன்னா அங்களுடைய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமையா சொல்றாரு, என் கிரியை பார்த்தாலும் கண்டுபிடிச்சுக்கணுப்பானா. ரொம்ப போல்டா சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, அவர் எங்கேயுமே இடரல அப்படிங்கறத தன்னுடைய வாழ்க்கையில அவர் நிரூபிச்சிருந்தாரு. நம்ம கூட அந்த ஒரு வார்த்தையை உச்சரிக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கும். செகண்ட் ஐடென்டிட்டி, ஃபைனல் ஐடென்டிட்டி நமக்கு யார் கொடுப்பாங்கன்னா, நம்ம அப்படி கரெக்டான ஒரு வாழ்க்கையை வாழும்போது நம்முடைய மரணத்துல பிதாவாகிய தேவன் சொல்லுவார், நீங்க எல்லாம் என்னுடைய, அவர் எப்பவுமே சொல்றாரு எல்லாருமே நம்முடைய பிள்ளைகள் தான், ஆனாலும் விட்னஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம பேப்டிஸ்ட்ல சொன்ன மாதிரி ஒருவேளை நம்ம கேட்டிருக்கலாம். கட்டாயம் நம்ம முழுக வேண்டிய இன்னொரு ஸ்தானம் இருக்கு, அதுல நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தேவன் கட்டாயம் கொடுப்பார். ஸோ நம்ம இந்த உலகத்துல எந்த ஐடென்டிட்டியை வாங்கறதுக்காக வாழ்றோம் அப்படின்னு பார்க்கும்போது வேலையரா சொன்ன மாதிரி இந்த பரத்துக்கு இந்த பூமிக்குரிய ஒரு காரியத்துக்கு நம்ம என்ன பண்ண வேணாம், அதிகமா நாட்டம் கொடுக்க வேணாம். உதாரணத்துக்கு நிறைய நம்ம கேட்டகரி வச்சுக்கிறோம் இல்லைங்களா. ஒவ்வொரு பொசிஷன் உலகத்துல நீங்க எடுத்துட்டீங்கன்னா, நான் வாழும்போது ஒரு ஐஏஎஸ் ஆனா நாளைக்கு எல்லாரும் ஐஏஎஸ் சொல்லுவாங்க. இந்த ஐடென்டிட்டி நம்ம பேருக்கு முன்னாடி என்ன ஐடென்டிட்டி போடணும்னா, இவங்க தேவனுடைய பிள்ளைகள். ஸோ இதுதான் கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில நம்ம கொடுக்கக்கூடிய முதல் ஒரு படிப்பினை நம்ம பார்க்கிறோம். ஸோ ரெண்டாவது படிப்பினை, அவர் அப்படியே பிறக்கிறாரு, அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு இந்த பூமியில. ஏன்னா இப்ப நம்ம எதுக்கு கூடியிருக்கோம், கர்த்தருடைய சரீரத்தின் அடக்க ஆராதனை, இதுதான் நம்முடைய தலைப்பு. அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்ப இறந்து நம்ம மத்தியில அவர் அப்பமாவும் திராட்சரசமாவும் இருக்கிறார் அப்படின்னா, அவரை குறிச்ச விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும். அடுத்து நம்ம ஏன் பேசுறோங்கிறத நம்ம வாழ்க்கையோட என்ன பண்றோம்னா கம்பேர் பண்றோம். ஸோ ரெண்டாவது காரியம் என்ன பார்க்கலாம்னா, அவருடைய வாழ்க்கை, அவருடைய பிறப்பை குறித்து நம்ம நிறைய முறை படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அவரு யூனிவர்ஸோட கிங், கரெக்டா இல்லைங்களா. யூனிவர்ஸ்னு சொல்லலாம், அது வேற ஏதாவது வேர்டு இருந்தா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க நல்லா சொல்லிங்க. அந்த சராசரத்துக்கும் ராஜா யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா அவருடைய பிறப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாழ்மையான சாதாரணமான ஒரு பெண்மணியுடைய வயிற்றுல வந்து ஒரு கருவா என்ன ஆகுறாருன்னா மரியாளுடைய வயிற்றுல உருவாக்குறாரு. இதெல்லாம் நம்ம வசனங்கள் நிறைய படிக்கணும். அப்படி அவர் உருவாகி வளரும் போது ஒரு 12 வயசுல என்ன ஆகுதுன்னா தேவாலயத்துக்கு போறாரு, கரெக்டா இல்லைங்களா. 12 வயசுனா பையன் எத்தனாவது படிச்சுட்டு இருப்பான் இந்த நம்ம ஏஜ்ல. ஒரு 6th அல்லது 7th படிக்கிற பையனுடைய மெச்சூரிட்டி இன்னைக்கு நீங்க கம்பேர் பண்ணுங்க, அப்படியே பரிபூர்ண மனுஷன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட மெச்சூரிட்டி கம்பேர் பண்ணிப்பாங்க. அவர் தேவாலயத்துக்கு போய் அங்க 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 இருக்கிற விஷயத்தையும் கேட்கிறாரு, அவங்களுக்கு என்ன பண்றாரு, நிறைய காரியத்தை கற்பிக்கிறாரு. அப்படியே அவர் வாழ்க்கை வளருது. 12ல இருந்து 30 வயசு வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாரு. மேபி ஏன் 12 பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கோம், அது வரைக்கும் பேரண்ட்ஸோடைய ஒரு கைடன்ஸ்ல கட்டாயம் அந்த குழந்தை வளர்க்கப்பட்டிருக்கும். அப்பதான் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகுறாரு. 12ல இருந்து 30 வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்க கூடும் நம்ம யூகிச்சு பார்த்தோம்னா, கட்டாயம் வந்து தேவனோட சார்ந்த ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும். அவருக்குள்ள எந்த மற்ற விஷயங்கள் வந்திருக்காது, அது கிளியரு. ஆனா ஊழியம் வந்து 30 தான். சில விஷயங்கள் நம்ம கேள்விப்படும் போது என்னன்னா, அவங்க அப்பாவோட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருந்திருக்கலாம், நேச்சுரல் ஜாப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நேச்சுரல் ஜாப் என்ன அவர் பண்ணாரு, உடன் ஒர்க் இல்லைங்களா. நம்ம உடன் ஒர்க் நம்ம எளிமையா புரியுற மாதிரி சொல்லிருக்கோம். அதாவது ஒரு மரத்தை இன்னொரு ஒரு வடிவத்துக்கு செதுக்கி மாற்றக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். கட்டாயமாக அவருடைய வாழ்க்கையில இந்த ஒரு காரியத்தை கட்டாயம் பண்ணியிருப்பார். இதை பண்ணும்போதே பிதாவாகிய தேவன் அவருக்கு என்ன உணர்த்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, அதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். இப்ப நம்ம எப்படி இருக்கோம்னா, நான் இப்ப ஒரு பரிபூர்ண மனுஷனா பிறந்து வளர்ந்துட்டு இருக்கேன், நான் அப்படியே தேவனுக்கு இந்த சரீரத்தை சரண்டர் பண்ணணும். இதே மாதிரி அல்ல, அநேக பாடுகளுக்குள்ள போய் தன்னைத்தானே செதுக்குறதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா. தன்னைத்தானே செதுக்கல, பிதாவாகிய தேவன் செதுக்குறதுக்கு இவர் என்ன பண்றாருன்னா, ஏன்னா தனக்கு தானேன்னா அது ஒரு இதா போய் தேவனுக்கு கீழ்படிஞ்சு தன்னை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்றாரு, அந்த பாடுகளுக்கு உட்படுத்துறாரு, மகிமை அடைகிறாருன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஜாப் பார்க்குறோம், கரெக்டா இல்லைங்களா. அப்ப நமக்கு வருவோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பண்றோம் ஒவ்வொரு இடத்துல. என்னைக்காவது நம்ம வேலைகள் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு திங்கிங்ல இருந்துக்கணும். உதாரணத்துக்கு எனக்கு சகோதரி டாக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு ஞாபகம். தேவன் பரம வைத்தியரா இருக்கிறாரு. இந்த மாதிரி வசனங்கள் நம்மளுடைய எண்ணங்கள்ல அந்த வேலையை செய்யும் போது நமக்கு வருமா? இப்ப நம்ம ஒவ்வொரு ஏதோ ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாத்துறதுதான் வேலை, கிராஃப்ட்ஸ்மேன் ஒர்க்னு சொல்லுவோம். இப்ப இயேசு கிறிஸ்து அந்த ஒர்க் அவர் பண்ணும்போது கூட தேவன் அவருக்கு என்ன வெளிப்படுத்திருக்கலாம்னா, இவர் எந்த அளவுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய சரீரத்தை அவர் மாத்தணும், அதாவது பாடுகளுக்கு உட்படுத்தணுங்கிறத கட்டாயம் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ என்னெல்லாம் அவர் வந்து பண்ணாரு பார்த்தீங்கன்னா, நிறைய லிஸ்ட் இருக்கு. அவருடைய அந்த 33 வருஷத்துல பர்டிகுலரா 3 வருஷத்துல நிறைய பேரை குணப்படுத்தினார், நிறைய பேர் மேல இரக்கமா இருந்தாரு. பசியா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணாருன்னா சாப்பாடு கொடுத்தாரு.
அநேக சகோதர சகோதரர்களை கேதர் பண்ணாரு தன்கிட்ட. எதுக்குன்னா தேவனை பத்தி சொல்றதுக்காக. அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்தாரு. இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. இப்ப அவருடைய லைஃப் மாத்திரம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோமா, யாருடைய லைஃபையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இதை அப்படியே நமக்கு கம்பேர் பண்ணி பாருங்களேன். அவர் என்னெல்லாம் பண்ணாருன்னா ஹீல்டு மெனி அப்படின்னு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம எவ்வளவு பேரை நம்முடைய வாழ்க்கையினால குணப்படுத்திட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்து குணப்படுத்தும் போது தன்னுடைய வாழ்க்கையில தன்கிட்ட இருந்த வல்லமை என்ன, அது புறப்படுறத அறிகிறார். அப்போ நம்ம அந்த வாழும் உரிமையை வாங்கியிருக்கிறோம் பேப்டிஸ்ட்ல. இந்த வாழும் உரிமையை இன்னொரு சகோதரர் கண்ணு தெரியறக்கோ, இன்னொரு சகோதரர் காது கேட்கறக்கோ, சத்தியம் தெரியறக்கோ கேட்கறக்கோ, நம்ம அந்த வாழும் உரிமையை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றோமா? அதுதான் அவர்கிட்ட நாங்க போன வல்லமைக்கு ஒரு அடையாளம் பார்க்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவ பின்பற்றினவங்கள ரெண்டு குரூப்பா நம்ம சொல்லலாம். ஒருத்தங்க சீஷர்கள் சொல்லலாம், இன்னொருத்தங்க என்ன சொல்லலாம், அப்போஸ்தலர்கள் சொல்லலாம். சீஷர்கள்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாணவர்கள். பட் அப்போஸ்தலர்கள் மாணவர்கள் இல்ல, அதுக்கும் கொஞ்சம் மேல. அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க பிரதிநிதிகள் அல்லது அனுப்பப்பட்ட இதோடைய ஸ்டாங்ஸ் நம்பர்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. பிரதிநிதிகள் அல்லது அனுப்பப்பட்டவர்கள் பார்க்கலாம். சோ இன்னைக்கு நம்ம சீஷர்கள் கேடர்ல இருக்கிறோமா, அப்போஸ்தலர்கள் கேடர்ல இருக்குமா? இல்ல, நம்ம சீஷர்களா அப்போஸ்தலர்கள்? ஓகே, சீஷர்களா அப்போஸ்தலரான்ற அந்த கொஸ்டினை நான் வேற மாதிரி பண்ணி இப்ப நம்ம ரெண்டுமே பண்றோம்னு வச்சுக்கலாம். ரொம்ப எளிமையா போய்க்கலாம். அப்போஸ்தலருடைய ஊழியம், சீஷத்துவம். இப்ப என்னன்னா ஒரு மாணவன் தன்னுடைய மாஸ்டர்கிட்ட படிக்கும்போது என்னெல்லாம் ஒரு நல்ல மாணவன் என்னெல்லாம் அவன் பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய மாஸ்டர் தான் ரோல் மாடலா வச்சிருப்பான். அவர் எப்படி படிச்சு இவ்வளவு பெரிய ஆளானாரு, நம்ம அவர் பின்னாடியே போய் அவர் என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு, அவர் வீட்டு வேலை செஞ்சாவது முன்ன காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும்னு சொல்லி நிறைய பிரயாசப்படுவாங்க. பட் இன்னைக்கு அந்த கல்ச்சர் போயிருச்சு. இப்போ நமக்கு யார் மாஸ்டர்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப நம்ம அவரோட டிராவல் பண்ண முடியுமானா லிட்டரலா பண்ண முடியாது. எப்படி பண்ணலாம்னா வேத வசனத்தின் மூலமா டிராவல் பண்ணலாம். இப்ப நம்ம என்ன கத்துக்கிட்டு இருக்கோம் அவர்கிட்ட இருந்து? ஆஸ் ஒரு பைபிள் ஸ்டூடெண்டா நம்ம என்ன கத்துக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு நாள்? லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதை பார்த்துட்டே இருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் அவர் எங்கெல்லாம் எப்படி எல்லாம் பண்ணாருன்னு பார்த்துட்டு இதே சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில நாளைக்கு கடந்து வரும்போது அந்த மாஸ்டருடைய மாணவன் நான் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா விட்னஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் மைண்டோட நம்முடைய லைஃப் லீட் பண்ணா மட்டும்தான் அந்த பந்தியில நம்ம அனுசரிக்கும் போது நம்முடைய உணர்வு பார்த்தீங்கன்னா அவருடைய சரீரத்தோட என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு மெர்ஜ் ஆகும். இது அவருடைய லைஃப். அதுல ரொம்ப எளிமையா சொல்லணும்னா அவருக்கு ரெண்டு வகையான சூழ்நிலையும் நடந்துச்சு. அவரை சபிச்சாங்க, அவரை மதுபான பிரியன்னாங்க, சில பேர் அவரை ஆசீர்வதிச்சாங்க. பிறக்கும் போது அவரை ராஜான்னு ஏற்றுக்கிட்டாங்க. அவருடைய வாழ்க்கையில நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருந்துட்டே இருந்துச்சு. எங்கேயாவது தன்னுடைய குணாதிசயத்தை மாத்திக்கிட்டாரு. இப்ப நமக்கு என்ன படிப்பினை அவருடைய வாழ்க்கையிலனா நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய ஏற்றத்தாழ்வுகளை நம்ம சந்திப்போம், அல்லது இனிமேல் சந்திச்சுட்டு இருப்போம், அல்லது இனிமேல் சந்திப்போம். இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் நமக்குள்ள வரும்போது எல்லாமே நம்முடைய மைண்ட் ஒரே மைண்ட் தான் இருக்கணும். நம்மளை என்னன்னு எல்லாரும் விட்னஸ் பண்ணணும்னா தேவனுடைய பிள்ளைகள் இல்லைங்க, we are the sons of God அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் விட்னஸ் பண்ணணும்னா 3 விட்னஸ் நமக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கணும். அதர் பர்சன் நம்மளை விட்னஸ் பண்ணணும், இன்னொன்னு நம்முடைய கிரியை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கணும், மூணாவது ஃபைனலா தேவன் விட்னஸ் பண்ணணும். அப்படின்னா நம்ம லைஃப் கிறிஸ்து மாதிரி இருக்கணும். ஸோ அவருடைய லைஃப் அடுத்து அவர் லைஃப் அப்படியே வந்தோம்னா அவருடைய டீச்சிங், அவர் நமக்கு கொடுத்த போதனைகள் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அவர் அநேகர் மத்தியில போதனை பண்ணார். யாராருக்கெல்லாம் போதனை பண்ணார்? ஏதாவது கொஞ்சம் யாராருக்கெல்லாம் அவர் டீச் பண்ணார்? சீசர்கள் மத்தியில, சதுசேயர்கள் எல்லா மத்தியிலும். சோ இந்த இடத்துல சீசர்கள் அப்போஸ்தலர்கள் நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன். எதுக்காக அப்படின்னு இப்போ நிறைய பேர்கிட்ட அவர் போதனை பண்ணார்ல, எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியே பண்ணார். இத டக்குனு கேட்டோம்னா நம்ம உடனே ஆமான்றோம். கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி பாருங்க. சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், சாதாரண ஜனங்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இவங்க எல்லாருக்கிட்டையும் இயேசு கிறிஸ்து ஒரே மாதிரி பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா யாருக்கிட்ட எதை சொன்னா அவங்க தேவனுடைய திட்டத்துக்குள்ள வருவாங்களோ அதுக்குண்டான முயற்சி அவர் எடுத்தார். உதாரணத்துக்கு நம்ம முதல்ல யார் எடுக்கலாம்னா ஒரு சாதாரண ஒரு யூதன், ஒரு சாதாரண ஒரு மனுஷன், அவங்க கிட்ட இயேசு கிறிஸ்து தன்னுடைய டீச்சிங் ஸ்டைலை எப்படி கொண்டு போனார் அப்படிங்கிறத ஒரு வசனம் கன்ஃபார்ம் பண்ணலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். மேக்சிமம் இந்த 4 சுவிசேஷத்துக்குள்ளேயே தான் இருக்கும். அப்புறம் 1 யோவான் கொஞ்சம் போகும் அவங்களுக்கு. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது முதல் இயேசு
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். சோ அந்த வேதத்துல கொடுக்கப்பட்ட எல்லா வசனமே நமக்கு தான், அதுல எந்த மாற்றம் இல்லை, எல்லாமே சர்ச் கிளாஸ் தான் பொருந்தும். பட் அவரு லிட்டரலா அங்க பேசும்போது யார் இருந்தாங்கன்றத நம்ம பாக்குறோம். என்ன சொல்றாருன்னா, காமன் ஒரு சாதாரண மனுஷனுக்கு என்ன பிரசங்கம் பண்றாருன்னா, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் பக்கத்துல இருக்கு. இது முடிச்சோன்னா மத்திய 5ஆம் அதிகாரத்துல போனீங்கன்னா மலை பிரசங்கம். மலை பிரசங்கம் நம்ம ஜென்ரலா நமக்குன்னு சொல்லுவோம். பட் அங்க பிரசங்கம் பண்ணது அன்னைக்கு எல்லா ஜனங்களும் கூடி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயமா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றாரு. தாழ்மையா இருங்க, எளிமையா இருங்க. ஆனா இன்னைக்கு அதுவே நம்ம கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? அப்படி ஒவ்வொரு பாயிண்டா சொல்றாரு. அடுத்த அதிகாரம் போகும்போது யாரையும் நீங்க நியாயம் இருக்காது. இந்த மாதிரி எந்த ஜனங்களுக்கு சாதாரண ஜனத்துக்கு என்ன சொன்னா அவங்க அடுத்து தேவனுடைய திட்டத்துக்குள்ள வருவாங்க. உதாரணத்துக்கு நம்ம பேசிக் கிளாஸ் எடுத்தோடனே ஹார்ஸான விஷயங்கள்லாம் சொல்லுவோம் சப்ஜெக்ட்லன்னா என்ன பண்ண மாட்டோம். இப்போ இந்த டீச்சிங் ஸ்டைல் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அவர் லைஃப், அவருடைய டீச்சிங் இன்னைக்கு நமக்கு வருது. ஒரு சாதாரண ஒருத்தர் உதாரணத்துக்கு புதுசா ஒரு கிறிஸ்தவர் பார்க்கணும் அப்படின்னா, இப்ப கர்த்தருடைய சரீரம் நம்ம அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய டீச்சிங் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னா, அவங்களுக்கு எந்த காரியத்தை எளிமையா சொன்னா அவங்க இன்னும் தேவன் பக்கம் நெருங்குவாங்கன்னு தான் பார்க்கணுமே தவிர நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து காமன் மேன். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு குரூப் இருந்தாங்க. யாருன்னா ரிலீஜியஸ் லீடர்ஸ் இருந்தாங்க கொஞ்சம் பேர். யாருன்னு கேட்டீங்கன்னா பரிசேயர்கள், சதுசேயர்கள். இவங்க கிட்ட இயேசு கிறிஸ்துவோட டீச்சிங் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு? இப்போ நம்ம கூட சொல்றோம் இல்லைங்களா, ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசணும்னு சொல்றோம். ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசுறது வந்து சுயநலம் கிடையாது, தேவனுடைய கைடன்ஸ்ல பேசுற காரியம். இது எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது. இப்ப சதுசேயர்கள், பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது எப்படி அவருடைய ஸ்டைல் மாறுதுன்னா, பயங்கர கடினமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்க வந்து உணரணும், அவங்க தேவன் பக்கம் திரும்பணுங்கிறதுக்காக கண்டிக்கக்கூடிய சில ஸ்டேட்மெண்ட்ல அவர் கொடுக்குறாரு. அவர் கண்டிக்காத ஒரு பரிசேயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் நிக்கோதேமு மட்டும்தான். ஏன்னா அவரே வந்து சரண்டர் ஆயிடுறாரு. ஆண்டவரே, நான் தேவனுடைய ராஜ்யத்துல போகணும்னா என்ன பண்ணும்? நிக்கோதேமு தவிர மீதி எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்ககிட்ட எப்படி அவருடைய ஸ்டைல் போச்சுன்னா ரொம்ப கடினமான ஒரு டீச்சிங் ஸ்டைல போச்சு. இது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா இவங்க பரிசேயர்கள், சதுசேயர்கள். ஏன்னா எல்லா வசனமும் படிக்க முடியல. நம்ம மத்திய 23ஆம் அதிகாரத்துல நம்ம அவங்களுக்கு குறிச்சான காரியங்கள் பார்க்கலாம். அதே போல யோவான் 3ஆம் அதிகாரத்துல நிக்கோதேமு குறிச்சு நம்ம படிக்கலாம். சோ அவருடைய ஸ்டைல். இப்ப இந்த டீச்சிங் ஸ்டைல்லாம் நம்ம அப்ளை பண்ணிருக்கோமா நம்ம லைஃப்ல? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறணும்னு நான் சொல்ல வரல, நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம பேசுற எல்லாமே உண்மைகள், எல்லாமே தேவனுடைய திட்டம். பட் நாம எதை அந்த ஜனங்களுக்கு பேசினா அவர்கள் இன்னும் தேவன் பக்கம் நெருங்குவாங்க அப்படிங்கறத பார்க்கணும். இப்ப சதுசேயர்கள், பரிசேயர்கள் ஏன் திட்டுறாருன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். திட்டினாதான் அவங்களுக்கு என்ன ஆகும்? உரைக்குன்னு பார்க்கணும். சாதாரண ஜனங்களை யாரையும் திட்டல, நீங்க மனம் திரும்புங்க, நீங்க தாழ்மையா இருங்க, நீங்க எளிமையா. அவருடைய ஸ்டைலே வந்து பாத்தீங்கன்னா, அதனாலதான் பின்னாடி ஒரு சேவகன் வந்து அவருடைய வார்த்தையெல்லாம் கேட்டு போய் ரிப்போர்ட் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த மனுஷன் பேசின மாதிரி வேற யாரும் பேசல, இப்படி ஒரு விஷயத்த நான் என்ன பண்ணல என் காதால். இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளை பார்த்து யாராவது சொல்ல முடியும்? வேற ஒரு சகோதரர் பாடம் எடுத்தாருன்னா அப்போ மட்டும் சொல்லலாம், அதுவே இன்னைக்கு கொஞ்சம் டவுட் தான். ஆனா நம்ம அனுதின வாழ்க்கையில் நம்ம இருக்கும்போது இல்லைங்க, அவர் பேசினாவே கேட்கற மாதிரியே தான் இருக்கும். அவர் பைபிளை பத்தி மட்டும் தான் பேசுவாருங்கிறதா இப்ப அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கு. மூணாவது டீச்சிங் ஸ்டைல் யாருக்குன்னா சீஷர்கள், அப்புறம் அப்போஸ்தலர்கள். சீஷர்கள்ட்ட இயேசு கிறிஸ்துவோட ஸ்டைல் எப்படி இருந்துச்சு? என்னைக்கு கெஸ்ட் இருந்தா நீங்க ஷேர் பண்ணுங்க, நீங்களும் ஷேர் பண்ணுங்க. இப்போ சாதாரண ஜனத்துக்கு மன திரும்புகள் பேசுறாரு, ஜெனரல் கவுன்சிலிங் மாதிரி. பரிசேயர்களை கடினமா பேசுறாரு, ஏன்னா அவங்க அப்பதான் திரும்பி வருவாங்க. சீஷர்கள்ன்றவங்க கூட்டமா வந்தாங்க இல்லைங்களா, ஒரு 120 பேர் 70 பேரா, அவங்களுக்கு அவங்ககிட்ட அவருடைய டீச்சிங் ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னா அடுத்தபடி மேல போறாரு. பாருங்க, யாருக்கு எதை சொன்னா இன்னும் தேவன்கிட்ட நெருங்குவாங்கன்னு அவர் யோசிக்கிறார். தேவனுடைய பரிசுத்தாவி சீஷர்களுக்கு என்ன கவுன்சிலிங் கொடுக்குறாருன்னா, நம்ம தெரிஞ்ச வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அதிலே லூக்கா 9:6-62 பாருங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். சோ இப்போ அவருடைய டீச்சிங் ஸ்டைல் ஒருபடி மேல போகுது. யாரெல்லாம் அவரை பின்பற்றணும்னு ஆசைப்பட்டு வராங்களோ அவங்க கிட்ட கொஞ்சம் அப்படியே மெருகேறாரு. அந்த வார்த்தையோட டெப்த் மாறுது. என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும்னு வந்துட்டீங்கல்ல, இப்போ சொல்றேன், மனம் திரும்ப பாசத்துக்கு அப்புறம் தன்னைத்தான் வெறுக்காம என்ன பண்ண முடியாதுன்னா என்ன பின்பற்ற முடியாது. அப்படின்னா தன்னைத்தான் வெறுக்கிறதுனா என்னன்றதை அவர் சொல்லி கொடுத்துருப்பாரா இல்லையா? கண்டிப்பா.
எப்படி சொல்லி கொடுத்துருப்போம்? மலையின் மேல் ஏறி படகின் மேல் உட்கார்ந்து ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்டா? கட்டாய சப்ஜெக்ட் தான். ஆனா சப்ஜெக்ட் கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்துவோட லைஃப் என்ன பண்ணிருப்பாங்க அங்க இருக்கிற சீஷர்கள் எல்லாருமே? அது அன்னைக்கு அவங்களுக்கு புரிஞ்சதோ இல்லையோ, பரிசுத்தாவி வாங்கின பிறகு பெந்தகோஸ்து நாள்ல கட்டாயம் புரிஞ்சிருக்கும். ஒருத்தர் தன்னைத்தான் வெறுத்துன்னு போதகம் பண்றாருன்னா அவர் சொல்றாரு ஒரு ஒரு விட்னஸ். இப்ப பாருங்க, நமக்கு அதான் டெஸ்ட். என்னுடைய கிரியைகள் நிமித்தமாவது நான் தேவனுடைய குமாரன் நீங்க என்ன பண்ணிக்கீங்க, ஐடென்டி பண்ணிக்கீங்கன்னு சொல்றாருன்னா, அப்ப இயேசு கிறிஸ்து தன்னைத்தான் வெறுக்காம அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறது வாய்ப்பே இல்லை. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க. இப்ப இதெல்லாம் காமனா இருக்கிற யார்ட்டையும் பேசல. சீஷர்கள்லாம் யார் வராங்களோ அவங்களுக்கு சொல்றாரு. அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, ஒன்ஸ் தேவனுக்காக நீங்க காலத்தை வச்சுட்டீங்கன்னா பேப்டிஸ்ட்ல கலப்பையில கை வச்சா பின்னிட்டு என்ன பண்ணுவாங்க, அறுவடை ஒர்க்குன்னு உள்ள வந்தாச்சுன்னா திருப்பி ரிவர்ஸ் ஆனா நமக்கு என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா திருப்பி ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. இதே டீச்சிங் ஸ்டைல்ல கொஞ்சம் மேல போய் ஒரு டைம் யோவான் 6ஆம் அதிகாரத்துல ஒண்ணு சொன்னார். மெமோரியல் கான்செப்டோட அது வரும். என்னுடைய படிக்க வேணாம், நமக்கு தெரிஞ்ச பாருங்க, என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் பானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்லைன்றாரு, நித்திய ஜீவன் இல்லை. அப்ப அநேக சீஷர்களா வந்தவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டோம்னா இவர் நியாயப்பிரமாணத்துக்கு என்னவா பேசுறாரு, அகைன்ஸ்டா பேசுறாருன்னு சொல்லி அது முதல் அநேகர் என்ன ஆகிறாங்கன்னா இது கடினமான உபதேசம். அப்போ ஒரு வசனம் நிறைவேறுது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் நிக்கிறாங்கன்னா அங்க 12 பேர். அப்ப பேதுரு வராரு, ஆண்டவரே நாங்க யார் இடத்துல பாருங்க. அவருடைய ஸ்டைல் யாரையுமே ஒரு துன்புறுத்துற மாதிரியோ யாரையுமே காயப்படுத்துற மாதிரியோ இல்ல. அவருடைய டீச்சிங் ஸ்டைலோடைய ஒரே கோல் என்னன்னா இதை சொன்னா அவங்க தேவனுடைய திட்டத்துக்குள்ள வரணும். அந்த மாதிரிதான் அவர் பேசுறேன். ஏன் பரிசேயர்களை திட்டுறாருன்னா அதை சொன்னாதான் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபுல் நாலேஜ் இருக்கு. இங்க அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னா நிறைய பேர் போயிடுறாங்க, 12 பேர் நிக்கிறாங்க. இப்ப அந்த அப்போஸ்தலர்களுக்கும் தன்னைத்தான் வெறுத்தலோட நிறுத்திட்டாரா இல்ல வேற ஏதாவது ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னா டீச்சிங் கொஞ்சம் மாறுது. நல்லா கவனிங்க, நான் ரிப்பீட் பண்றேன், சேமா இருக்கு ஸ்டேட்மெண்ட். காமன் மேன்ட்ட சும்மா மனம் திரும்புங்க, இரக்கமா இருங்க, அப்படி மலை பசங்க மாதிரி ஒன்று இருந்தார். ரிலீஜியஸ் லீடர்ஸ்ட அவர் கண்டிக்கிறார். இப்ப சீஷர்கள்ட்ட காமனா இருக்கிற அநேக சீஷர்கள்ட்ட தன்னைத்தான் வெறுத்துதான்பா பின்பற்றணும், ஒன்ஸ் உள்ள வந்துட்டீங்கன்னா திருப்பி எல்லாம் பார்க்கலாம் கூடாதுன்றார். இப்ப ஃபில்டர் ஆகிற அப்போஸ்தலர்கள், ஒருவேளை நம்ம அந்த கேடர்ல இப்ப இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபில்டர் ஆகிற அப்போஸ்தலருக்கு இன்னும் ஒருபடி அவருடைய போதனையை இன்க்ரீஸ் பண்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த லவ். சோ லவ் என்னன்னு பார்க்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 34 மற்றும் 35. யோவான் 13ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். சோ அந்த 11 அப்போஸ்தலர்கள் அன்னைக்கு இருக்கிறாங்க. யூதாஸ் போயிடுறாரு. இந்த 11 பேருக்குமே ஸ்பெஷல் டீச்சிங் என்னன்னா, நான் உங்களில் அன்பாய் இருந்தது போலவே நீங்களும் ஒருவர் ஒருவர் அன்பா. இப்ப கொஸ்டின், நம்ம அந்த அப்போஸ்தலர் மாதிரி தான் நம்மளுடைய ஊழியங்கள் பண்றோம், நம்ம அப்போஸ்தலர் மாதிரி அந்த சீஷத்துவத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோன்ற அனலைசேஷன் தான் இப்ப நம்ம பார்க்கறோம். இப்ப இயேசு கிறிஸ்து ஒரே வார்த்தை சொல்றாரு, நான் உங்களில் அன்பா இருந்தது. இப்ப நம்மள எத்தனை பேர் அன்பா இருக்கோம்னு சொல்லுவோம்? நம்ம இதுல ஆச்சரியப்படுற கொண்டு இல்லை, எல்லாருமே அன்பா இருக்கும் தான் நம்ம சொல்லுவோம். இப்ப கேள்வி, கிறிஸ்துவ போல எத்தனை பேர் அன்பா இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய கொஸ்டின் வரும். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியை நேசிச்சாரு, பரிசேயனை நேசிச்சாரு, ஆயக்காரன்னு நேசி, பெரிய ஆள்ல இருந்து சின்ன ஆள் வரைக்கும் நேசிச்சாரு. இப்ப இதே அன்பு தான் யாரும் காமிக்க சொல்றாருன்னா, பட் நம்ம சில தருணங்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய மாம்ச பலவீனத்துல என்ன பண்ணுவோம்னா, உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிச்சால் அதனால் என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதனால என்ன பலன் உண்டு. அப்போ ஒரு கிறிஸ்தவன், ஒரு அப்போஸ்தலனுடைய ஸ்தானத்துல அந்த ஒரு ஊழியத்துக்குள்ள வரக்கூடிய நாம சீஷத்துவம்னு வந்தாவே அல்டிமேட் நம்முடைய இந்த லைஃப் டைம் கோல் என்னன்னா, இந்த சுச்சுவேஷன்ல நம்ம ஒரு 10 பேர் இருக்கோம்னா இங்க இயேசு கிறிஸ்து இருந்தா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? அது ஏன் பிரதர் கேட்குறீங்க? ஆனா இயேசு கிறிஸ்து இருக்காரு இல்லைங்களா? எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிறிஸ்து நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்களேன், நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பிரதர், நம்ம இவரு அவருலாம் யோசிக்க வேணாம், ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பிரதர் நம்ம ஹால்ல உட்கார்றாரு. அவர் பேசுற மாதிரியே நடக்கிறாரு. அவர் மாதிரிலாம் பைபிள் படி வாழ்றதுக்கு முடியவே முடியாது நம்மளால. அப்படி ஒருத்தர் இருக்கிற அவர் சேர்ல உட்கார்றாருன்னா நம்ம எப்படி இருக்கும்? சும்மா திங்க் பண்ணி பாருங்க. நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி நல்ல மூத்த சகோதரர்கள் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. நம்முடைய இருந்தா நீங்க ஞாபகம் வச்சு நீங்க அப்படி திங்க் பண்ணும்போது என்னன்னா, நம்ம அவருக்காகவே நம்ம கிட்ட ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வரும். கவனிச்சிருக்கீங்களா? இப்ப அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கணும்ன்றோம்.
ஏன்னா அப்படி இருந்தாதான் நம்ம யாருன்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலருக்கு பின்னாடி வரக்கூடிய சீசர்கள் பார்க்கணும். அதுல இன்னொரு வசனம், இதே வசனத்தை யோவான் வந்து திருப்பி தன்னுடைய வாழ்க்கையில அவர் சொல்றாரு. 1 யோவானின் புஸ்தகம் எடுத்துக்கலாம், 4ஆம் அதிகாரம் 20 மற்றும் 20. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லி தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். என்ன சொல்றாருங்க? மெமோரியல்ல பிரதர்லி லவ் பத்தி பேசாம இருக்கவே முடியாது. நம்ம தேவன்ட்ட அன்பு கூறுறோம், தேவன் நம்மளை வந்து நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னிக்கிறாரு, கிறிஸ்து நமக்காக ரத்த சிந்தினார் எல்லாம் சொல்லிட்டு தன்னுடைய சொந்த சகோதரனை ஒருவேளை பகைச்சோம்னா நம்ம யாருங்க? பொய்யன். பொய் சாட்சி சொன்னா நியாயப்பிரமாணத்துல என்ன தண்டனை தெரியுங்களா? நம்ம ஏன் இந்த வசனத்தை அங்க போய் லிங்க் பண்றீங்க நம்ம யோசிக்க கூடாது. லிங்க் பண்ணி பார்த்தா மரண தண்டனை. கரெக்டா இல்லைங்களா? ஒருத்தர் அந்த 10 கற்பனைகளை மீறினா ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட். அவன் பொய்யன், தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன், தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? சோ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்துவையும் நம்ம கிறிஸ்துவா பார்க்கணும். சகோதரர் முதல் பாடத்தை கூட அருமையா சொன்னாரு. பலவீனருக்காக பவுல் சொல்றாரு, நானும் எப்படி ஆகிறேன்? பலவீனர் ஆகிறேன். நீங்க வேணா அவர் பலவீனங்க, அவங்க பொருந்துக்காங்க. இவர் சொல்றாரு, நீங்க பலவான்கள், நான் எப்படி இருக்கேன்? தன்னை வந்து கீழே கொண்டு போறாரு. அப்படின்னா எல்லாரும் கிறிஸ்துவா இருக்கணும் அப்படிங்கறதா நம்முடைய எண்ணம். பட் அதுல சில தவறுகள் நடக்கும்போது நம்ம கிறிஸ்து மன்னிச்சது போல நம்ம என்ன பண்றோம்னா மன்னிக்கிறோம். இப்போ ஒரு டீச்சிங் ஸ்டைல நீங்க எடுத்து பாருங்க. அப்போஸ்தலர்கள் 11 பேர் இருந்தாங்க, 11 பேரும் பர்ஃபெக்டா இருந்தாங்க. கடைசி தருணத்துல இயேசு கிறிஸ்து போங்கப்பா, நீங்களாவது எனக்காக ஒழுங்கா இருப்பீன்னு பாத்தீங்கன்னா யாருமே ஒழுக்கமா இல்ல, இதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை பேசினாருன்னா இல்ல, அவருக்கு நல்லா தெரியும் நம்ம பலவீனத்துலதான் இருக்கிறோம், நம்ம ஒவ்வொருத்தருகிட்டையும் குறைகள் இருக்குன்னு. ஆனாலும் அவர் எதிர்பார்க்கணும்னா, நான் உங்களிடத்தில் அன்பா இருந்தது போல நீங்க சாகக்குள்ள அதை பண்ணிருங்கன்றார் நம்ம கிட்ட. ஒருவேளை கிறிஸ்து இங்க இருந்தாருன்னா அவர் எப்படி அன்பு செலுத்துவாரோ அதுதான் நம்முடைய லைஃப் டைம் கோல். அது ஒரு நாள் நம்ம பண்ணோம்னா 3 விட்னஸ் கிடைக்கும். அதர் விட்னஸ் அவருடைய கிரியை, நம்முடைய கிரியை மூலமா விட்னஸ், 3வது பிதாவாகி தேவன் கட்டாயம் என்ன பண்ணுவாருன்னா விட்னஸ் பண்ணுவார். ஸோ இது அவருடைய டீச்சிங் ஸ்டைல். இந்த டீச்சிங் ஸ்டைல நம்ம இப்போ ஃபாலோ பண்றோமா? எப்படி ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறது அப்படின்னா ஆளுக்கு தகுந்த மாதிரி இல்லை. எந்த சகோதரன்கிட்ட எந்த சகோதரி கிட்ட எதை பேசுனா அவங்க இன்னும் தேவனுக்குள்ள அதிகமா வளருவாங்க. புதுசா ஒருத்தர் உள்ள வந்திருப்பாரு, அவங்ககிட்ட போய் செகண்ட் கமிங் அப்படி இப்படின்னு சொல்லி பேசினா என்ன ஆவாங்க? அவங்க 2-3 சப்ஜெக்ட் கூட கேட்டுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சொல்றேன். நம்முடைய டீச்சிங் ஸ்டைலுங்கிறது நாட் ஓன்லி நம்ம ப்ரீச் பண்ற விஷயம் கிடையாது, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையும் சேர்த்துதான். சிலுவையில 2 கல்லர்கள் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சப்ஜெக்ட் எடுத்தாரு? அது கூட அவருடைய டீச்சிங் ஸ்டைல் தானே. அவர் எந்த அளவுக்கு பொறுமையா இருந்தாரோ அது அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் நம்ம பார்க்கிறோம். ஸோ அடுத்தது அவருடைய ஊழிய காலத்துல ரொம்ப முக்கியமா ஒரு பாயிண்ட் வாசிக்கலாம். மத்திய 20ஆம் அதிகாரம் 25 முதல் 28 வரை வாசிக்கலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, பிரஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினார் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவுள். என்ன சொல்றாரு? சீஷர்கள் கடைசி நாட்கள் ஆக 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 அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தங்களில் யார் பெரியவர். இது இயேசு கிறிஸ்துவோடைய கடைசி நாள். கரெக்டா இல்லைங்களா? இப்போ நம்ம யாருடைய சரீரம்? நீங்க இந்த பாயிண்ட 7ஆம் கால சபைக்கு மேட்ச் பண்ணுங்களேன். தங்களில் யார் பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் 7ஆம் கால சபையில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில தான் அதிகமா வரும். இது என்ன கேட்டீங்கன்னா ஒரு மேட்டிமையான சிந்தனை. கரெக்டா இல்லைங்களா? இப்ப கிறிஸ்துவோடைய கடைசி நாள், கடைசி ஒரு 7 நாள் 6 நாள் வச்சுக்கோங்களேன், அவர் கோர்ஸ் முடிக்கிறாரு. இப்ப ஒட்டுமொத்த கிறிஸ்துவின் சரீரம் 7 கால சபையை பிரியுது. 7ஆம் கால சபையோட கோர்ஸ் என்ன ஆயிடும்? முடிஞ்சிடும். இப்ப அங்கிருந்த சீசர்களுக்கு என்ன பிரச்சனைனா, தங்களில் யார் பெரியவர். சோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 7ஆம் கால சபை குறிச்சு நம்ம ரெவலேஷன்ல வாசிக்கும் போது, நீங்கள் அனலும் அல்ல ஏதோ ஒரு வகையில இன்டைரக்டா தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ள என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனமேட்டுமே வந்துட்டே இருக்கு. அதை இயேசு கிறிஸ்து எப்படி சால்வ் பண்ணாருன்னு நம்ம யோவான் 13ல படிக்கிறோம். ஐமாயிரத்து வசனம் நம்ம சொல்லிடுறேன், குறிச்சுக்கங்க. யோவான் 13 5ஆம் வசனம், அதுக்கப்புறம் 14ஆம் வசனத்துல அவர் பாதம் கழுவிட்டு அவர் சொல்றாரு, நீங்க என்ன வந்து போதகன்றீங்க, கரெக்ட் தான், நானே உங்களுடைய காலை கழுவுறேன் அப்படின்னா நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் என்ன பண்ணிக்கீங்கன்னா கழுவு. இப்போ அல்டிமேட் டெஸ்ட் நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மெமோரியல் டைம்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளை தாழ்த்தலியாகிறது மட்டும்தான். நம்ம கம்ப்ளீட்டா நம்மளை தாழ்த்துறோம் அப்படின்னா கட்டாயம் இது யாருடைய பார்வையில் பிரியமா இருக்குன்னா பிதாவாகி தேவனுடைய பார்வையில். இதுதான் விட்னஸ்.
இயேசு கிறிஸ்து லாஸ்டா முடிக்கும் போது கூட இதை சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த உலகத்துல அல்டிமேட்டா நம்ம தாழ்மையா இருக்கிறத தவிர வேற எதுவுமே கிடையாது, அந்த தாழ்மையா இருக்கிறது தான் அன்புன்னு சொல்லி அவர் ஒரு சீலைய எடுத்து இடுப்புல கட்டி ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து ஒவ்வொருத்தருடைய காலம் என்ன பண்றாருன்னா கழுவுறாரு. யோசிச்சு பாருங்க, யூதாசுடைய காலம் கழுவிருப்பாரா? இந்த வருஷம் சப்ஜெக்ட்ல இந்த பாயிண்ட் வராதனால கட்டாயம் என்ன பண்ணிருப்பாரு, உள்ள இருந்தாருன்னா உள்ள இருந்தாரு, ஏன்னா அதை வாங்கிட்டு தான் போறாரு, கட்டாயம் காலம் கழுவி இருப்பாரு. யூதாசுடைய பாதத்தை கழுவும் போது இயேசு கிறிஸ்துவோடைய மைண்ட் எப்படி இருந்தது? இத சொல்ற மாதிரி பாசிட்டிவா இதை பார்த்தாவது நீ திருந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி, இதை பார்த்தாவது யூதாஸ் திருந்தினா நல்லா இருக்கும் தேவனே அப்படின்ற ஒரு மனநிலைமையோட தான் கழுவி இருப்பாரே தவிர, நீ என்னை காட்டி கொடுக்க போற ஆனாலும் என்னுடைய பாதம் உன்னுடைய பாதத்தை நான் கழுவுறேன் பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்திருக்காரு. சோ இதேதான் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ரியலா நம்ம கிறிஸ்துவா வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க டெஸ்ட் என்னன்னா நம்முடைய மனதின் எண்ணங்கள் தான். மனதின் எண்ணங்கள் தான் டெஸ்டே தவிர கிரியைகள் டெஸ்ட் இல்ல. கிரியைகள் நம்ம எல்லாருக்கும் வெளியரங்கமா எப்படி இருக்குன்னா கரெக்டா இருக்கு. இப்ப எங்க கரப்ஷன் நடந்துட்டு இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள மைண்ட்ல, இந்த மைண்ட்ல நடக்கிற கரப்ஷனை சில டைம் நம்மள அறியாம நம்ம கிரியைகள் என்ன ஆயிரும்னா வெளில வந்துடும். இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களுக்கு மாதிரி காமிக்கிறேன், இந்த அல்டிமேட் அன்புன்றது வேற ஒண்ணும் இல்ல, உங்களுடைய மனத்தாழ்மை நம்ம பார்க்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், சப்ஜெக்டோடைய ஃபர்ஸ்ட்ல அவருடைய மரணம். இப்ப ஏன் ஃபுல்லா கிறிஸ்து குறிச்சு பாக்குறோம்னா அவருடைய மரணத்துல அவரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். முதல் விஷயம் என்ன நம்ம பாக்குறோம்னா, இயேசு கிறிஸ்து மறிச்சுதான் இன்னைக்கு நம்மள எல்லாரும் நீங்க என்ன பண்ணியிருக்காருன்னா கொண்டு கூட்டியிருக்காரு. யோசிச்சு பாருங்களேன், உலகத்துல அநேக சொந்த பந்தங்கள் இருக்கும், இருந்திருக்கும், இப்ப இருக்கான்னு தெரியல. திடீர்னு ரொம்ப முக்கியமான ஒரு சொந்தக்காரர் செத்துட்டாரு, எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் என்ன பண்ணுவோம், அன்னைக்கு ஃபாரின்ல இருந்தா கூட ஃபிளைட் பிடிச்சி என்ன பண்ணுவோம், வந்து அந்த அடக்காரர்கள் நம்ம பங்கு கொள்ற மாதிரி இது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் இயேசு கிறிஸ்து இறந்துட்டார் அப்படிங்கறதுக்காக நம்ம கூடுற விஷயம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவருடைய இறப்பு நம்முடைய சரீரத்துல சுமந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஸ்பெஷலா இந்த அக்கேஷன்ல நம்ம எல்லாருமே ஒன்னா கூடி எதை மட்டும் தியானிக்கிறோம்னா இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லியிருக்காரு அவருடைய வாழ்க்கையில. சோ டீச்சிங் பார்த்தோம், அவருடைய காரியங்கள் பார்த்து முடிக்கலாம். அவருடைய இறுதி ஆசைன்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் வாழும்போது லாஸ்ட் வில் கடைசி ஆசைன்னு ஒண்ணு இருக்குமா இருக்குது. ஒரு தூக்குல போற கைதியை கூட கூப்பிட்டு உனக்கு என்னப்பா ஆசைன்னு கேட்பாங்க, எனக்கு அது சாப்பிடணுங்க, நான் அதை ஒரு டைம் பார்த்துடணும், இவங்ககிட்ட பேசிடணும், ஏதோ சொல்லுவாங்க. அதை நிறைவேற்றிட்டு தான் என்ன பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்துக்கு அப்படி ஏதாவது கடைசி ஆசை இருந்துச்சா? நீங்க நான் திங்க் பண்ணாத இன்னொரு பாயிண்ட் சொல்லுவீங்கன்னு எனக்கு தோணுது, இருந்தாலும் கேள்வி கேட்கிறேன். அதுதான் சொல்ற பாயிண்ட். உங்களுடனே கூட இந்த பஸ்காவை அதை தவிர வேற ஏதாவது கடைசி ஆசை அவர் எங்காவது ரிவீல் பண்ணியிருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா யோவான் 17ஆம் அதிகாரத்துல அவர் ஒரு ஜெபம் பண்றாரு இல்லையா. இப்ப இந்த அவருடைய கடைசி ஆசையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. சோ அதை கூட வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உன்னிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். சோ அவருடைய லாஸ்ட் வில் அப்படி நம்ம பார்க்கும்போது நிறைய அவருக்கு இருந்துச்சு. அதுல நம்ம இந்த பாடத்துக்கு தெரிந்து கொண்ட அந்த விஷயம் பாத்தீங்கன்னா, தேவன், இயேசு கிறிஸ்து, 1,40,000 பேர், அவங்க 3 பேரும் எப்படி இருக்கணும். இப்ப 1,40,000 பேர்ல எவ்வளவு கவுண்ட் கடந்திருக்கு நமக்கு தெரியல, ஆல்மோஸ்ட் கடந்துருச்சு. இப்ப லாஸ்ட் ஃபீட் மெம்பர்ஸா நம்ம இருக்கிறோம். இப்ப நம்முடைய கேள்வி, நம்மளும் பிதாவாகிய தேவனும் கிறிஸ்துவும் ஒன்னா இருக்குமா? எப்பேற்பட்ட மனுஷன் கடைசி ஆசைய கேட்டாலும் உலகத்துல மனுஷன் என்ன பண்ணிடுறான், நிறைவேற்றிடுறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துக்கு என்னன்னா அவர் இறந்த பிறகு நம்ம நிறைவேற்ற முயற்சி பண்றோம். இப்ப அவருடைய கடைசி ஆசை என்னன்னா நம்மளும் கிறிஸ்துவும் தேவனும் ஒன்னா இருக்கணும். அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும், நமக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வுகள், வேற்றுமைகள், இந்த கசப்புகள் எதுவும் இல்லாம முதல்ல நம்ம சகோதர சகோதரிகள் ஐக்கியமா இருந்தா மட்டும்தான். அதான் இந்த சிம்பிள்ஸ்ல பாக்குறோம். ஒவ்வொரு கோதுமை மணிகளும் அரைப்பட்டு தான் அந்த அப்பம் என்ன ஆகுதுன்னா ப்ரிப்பேர் ஆகுது. இப்ப நமக்குள்ள ஒரு ஐக்கியம் வேணும். இந்த ஐக்கியம் கிறிஸ்துடைய சரீரத்துல இருக்கு. கிறிஸ்துடைய சரீரத்துல யார் இருக்காங்கன்னா பிதாவாகி தேவன் இருக்காங்க. சோ இப்ப இந்த ஐக்கியத்தை நம்ம எந்த அளவுக்கு பிரதிபலிக்கிறோம்? கொஸ்டின் தான்
உங்க வீட்டுல யாராவது, நம்ம வீட்டுல யாராவது பெரியவங்க இருக்கிறாங்க, இறக்கும் போது நம்ம அப்பாவோ அம்மாவோ ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டா நம்ம எந்த அளவுக்கு பிரயாசப்படுவோம் அதை நிறைவேற்றுறது. அடுத்த நாளே கொண்டு வந்து ஏதோ ஒன்று செஞ்சு வச்சிருவோம் அவர் கேட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லி. பட் இயேசு கிறிஸ்து அவருடைய கடைசி ஆசையை சொல்லிட்டு போய் ஏறக்குறைய 2000 வருஷம் ஆச்சு. அந்தந்த காலத்துல வாழ்ந்த நம்முடைய அன்பு சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் அவங்க லைஃப்ல நிறைவேற்றிட்டே வராங்க. இப்ப கடைசியா யாருக்கு சான்ஸ்னா, என்ன சான்ஸ்? நம்மளும் கிறிஸ்துடைய சிந்தனையில இருக்கணும், நம்மளும் கிறிஸ்துவும் தேவனும் ஒன்னா இருக்கணும். ஸோ இது அவருடைய லைஃப், அவருடைய டீச்சிங்கு, அவருடைய லாஸ்ட் வில். கடைசி என்ன பார்க்கணும்னா அவருடைய டெத்து. அவருடைய டெத் எப்படி இருந்துச்சுன்னா, வசனங்கள் படிக்க வேணாம், ஆல்ரெடி படிச்சதுதான். ஏசாயா 53 ஏறக்குறைய ஏசாயா 750 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றாரு இயேசு கிறிஸ்து எப்படி இறக்கணும்னு. 53:5-7 வரைக்கும் நம்ம கவனிக்கும் போது, அடிக்கப்படக்கூடிய ஒரு ஆட்டை போல, அதாவது கம்ப்ளீட்டா அவருக்கு நடந்தது எல்லாமே தவறான விசாரணை, தவறான அரஸ்ட், பொய் சாட்சி, எல்லாமே விரோதம், பகை, மூர்க்கம், கோபம், வெறி, இதுதான் அவர் சுத்தி இருந்துச்சு. எங்கேயுமே தன்னை நியாயப்படுத்திக்கணும்னு அவர் விரும்பல, அது தேவனுடைய சித்தம் இல்லைன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. கம்ப்ளீட்டா தன்னை என்ன பண்றாருன்னா சரண்டர் பண்ணாரு. அவர் காமிச்ச லவ் என்னன்னா அவருடைய சைலன்ஸ். இன்னைக்கு நம்ம எத்தனை இடத்துல நம்முடைய சைலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். டக்குன்னு ஏதோ ஒரு கருத்து நம்ம சகோதர மத்தியிலயோ அல்லது வெளியே ஒரு கருத்து யாராவது உலகத்துல பேசும்போதோ உடனே நம்ம சொன்ன கருத்து தான் நம்ம முன்னாடி சொல்லணும், நான் சொன்னதை பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி அதை முன்னிறுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், எமோஷனலாக சில டைம் வாய்ஸவே ரைஸ் பண்ண ஆரம்பிப்போம். இது தேவனுடைய திட்டம் அல்ல. இயேசு கிறிஸ்து நம்ம கொடுக்குற ரோல் மாடல்னா, நீங்க அமைதியா இருங்க, அதுதான் அன்பு அப்படின்றது. ஸோ நமக்கு தெரியும், அதை நம்ம பகுத்து பார்த்துக்கலாம், எந்தெந்த விஷயத்துல அமைதியா இருக்கணும், எதுல பேசணுங்கிறது அந்த ஞானத்தை தேவன் நமக்கு கொடுப்பாரு. அவருடைய டெத்துல கூட நமக்கு என்ன சொல்றாருன்னா, கம்ப்ளீட்டா அந்த உலகத்துக்கே ஜீவன் நான் கொடுக்குறேன், நான் பேசி கொடுக்கல, நான் பேசாம என்ன பண்றேன்னா. ஸோ இதுதான் அவருடைய கிரியை நம்ம பார்க்கறோம். இப்போ அப்படியே நம்ம கன்க்ளூஷன் பார்ட்டுக்குள்ள வரலாம். அவருடைய ஐடென்டிட்டி, அவருடைய அடையாளம் என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? இயேசு கிறிஸ்துவோட அடையாளம் தேவனுடைய குமாரன். நம்ம அடையாளம் தேவனுடைய பிள்ளைகள். இல்ல நான் ஒரு ஸ்பீக்கர், இல்ல உதாரணத்துக்கு நான் சொல்லுங்க, நமக்குள்ள நம்ம பரிமாற விஷயம் தானே. இந்த ஐடென்டிட்டியை மாத்திரம் நம்ம தேடிட்டு இந்த உலகத்துல தேவனுடைய வேலையை செஞ்சுட்டு அப்படியே போலாம்னா கட்டாயம் இங்கதான் இருக்குமே தவிர எங்க போக மாட்டாங்க. நம்ம மறிக்கிறதுக்குள்ள 3 பேராவது விட்னஸ் பண்ணுவோம், அட்லீஸ்ட் 2 அல்லது 3 சாட்சி. ஒண்ணு நம்ம கிட்ட இருந்து வெளியே யோவான் ஸ்நானகன் மாதிரி யாரோ ஒருத்தர் விட்னஸ் பண்ணோம், இவர் தான் தேவனுடைய குமாரன்ற மாதிரி, இவங்க தேவனுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லணும். செகண்ட் விட்னஸ் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் சொல்லி நம்பலைன்னா கூட பரவாயில்ல, என்னுடைய கேரக்டர் பார்த்து அதை கண்டுபிடிச்சிருங்க, நான் தேவனுடைய குமாரன். இப்போ நம்ம அதை என்ன பண்ணுவோம்னா கேரக்டர்ல விட்னஸ் பண்ணுவோம். 3வது இது 2 நடந்தாவே 3வது சாட்சி ஆட்டோமேட்டிக் நடக்கும். பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுவாருன்னா விட்னஸ் பண்ணுவாருன்னு பார்த்தோம். ஸோ சில வசனங்கள் மட்டும் நம்ம படிச்சு இந்த நாளுக்கு முன்னாடி இந்த பாடத்தை முடிக்கலாம். ஸோ வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23. நான் எபேசியர் 4:30 வச்சிருந்தேன். நம்முடைய போன பாடத்துல அருமையா அதை கோட் பண்ணிட்டார். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போலவே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த பாயிண்ட் சொல்லிட்டார். இப்ப மத்தேயு 5 போய்க்கலாம், 22 மற்றும் 23. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாக. அங்கே தானே பலிபீடத்தில் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இப்ப கொஸ்டின் என்னன்னா, எவ்ரி டைம் மெமோரியல்ல இந்த வசனத்தை நம்முடைய சகோதரர்கள் யாராவது ஒருத்தர் கோட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, நீங்க போய் காணிக்கை செலுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, ஒப்புரவு ஆயிட்டு வாங்கம்மா. இப்ப கேள்வி என்னன்னா, நம்ம எப்ப காணிக்கை செலுத்துறோம்? மெமோரியல் டே அன்னைக்கா? நம்ம என்ன புரிஞ்சுட்டு வந்துட்டீங்களா? மெமோரியல் டேக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருக்காக போன் பண்ணி நம்ம என்ன பண்றோம், நான் அதாவது பண்ணி தான் மன்னிச்சுக்கணும். அந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம பலி செலுத்துறதுக்கு காணிக்கை செலுத்துறதுக்கு முன்னாடினா டெய்லியுமே நம்ம என்ன பண்றோம்னா ஜீவ பலி கொடுத்துட்டு இருக்கோம், டெய்லி சாக்ரிஃபைஸ் பண்றோம். இந்த டெய்லி சாக்ரிஃபைஸ் தேவனுடைய சமூகத்துல அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு முன்பாக நம்ம ஒரு தியாகம் பண்றோம். இன்னைக்கு தேவனுக்காக 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா இது ஒரு சாக்ரிஃபைஸ். இதை தேவன் முழு மனதோட நம்முடைய வாழ்க்கையில அங்கீகரிக்கணும்னா இதுக்கு முன்னாடியே நம்முடைய சகோதரர்கிட்ட நம்ம என்ன இருக்குறீங்களா ஒப்புரவாயிருந்தது. இந்த மெமோரியலுக்கு முன்னாடி ஏன் சொல்றேன்னா, ஒருவேளை மறந்துருந்தீங்கன்னா மெமோரியலுக்கு முன்னாடி என்ன பண்ணிருங்க, பேசிருங்கன்னு நம்ம சொல்லுவோம். அது ஒரு என்கரேஜிங் வேர்டு தானே தவிர டே டு டே நமக்குள்ள ஏதாவது டிஸ்பியூட் இருந்தா அன்னன்னைக்கே இல்லைங்களா, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னவே உங்களுடைய கோபம் தனியே கலகுன்ற மாதிரி அன்னன்னைக்கே நம்ம ஒப்புரவாகிறத அவர் சொல்றாரு. நீ காணிக்கையை வச்சிரு, எனக்கால வந்து செலுத்தாத. தேவன் கேட்கிறார், நீ கொண்டே வராத,
போய் ரெடி பண்ணிட்டு வந்துட்டு ஒவ்வொரு வாயிட்டு அப்புறம் கொண்டு வா, அந்த காணிக்கை நான் என்ன பண்ணிக்கிறேன் ஏற்றுக்கொள்றாரு. ஸோ இப்போ நம்ம அனுசரிக்கிற இந்த மெமோரியல் கூட நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஆதிகால அப்போஸ்தலர்களும் இன்னைக்கு நம்மளே கம்பேர் பண்ணுவோம். முதலாம் கால சபை, ஏழாம் கால சபை. முதலாம் கால சபையில அவங்க எப்படி அப்பம் பிச்சாங்க? அவர்கள் வீடுகள் தோறும் கூடி, கரெக்டா இல்லைங்களா? வீடுகள் தோறும் கூடி கிறிஸ்துவோடைய சரீரம்ங்கிற அப்பத்தையும் அவருடைய ரத்தம் அப்படிங்கிற திராட்சை ரசத்தையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிட்டு அவங்க உட்கொண்டாங்கன்னு பாக்குறோம். தேவனுடைய திட்டமா நம்ம தெரியல, நம்ம லாஸ்ட் டேஸ்ல இருக்கோன்றதுக்கு ஒன் ஆஃப் த சைன் என்னன்னா, இந்த மெமோரியல் கூட தேவன் நமக்கு எப்படி ஸ்பெஷலா கொடுத்துருக்காருன்னா, இன்னைக்கு நம்மளும் எப்படிதான் இருக்கும். ஸோ அதனால வீடுகள் அனுசரிக்கிற சகோதர சகோதரிகள் இதை குறித்து வருத்தப்பட வேணாம். இது தேவன் அளவுப்பட்ட விஷயம். இன்னைக்கும் பாருங்களேன், சத்தம் வெளியே வந்துடக்கூடாது, அமைதியா பேசணும். இதெல்லாம் இருந்துச்சா இல்லையா? அன்னைக்கு அப்போ சொல்ற குகைகள்லயும் சின்ன சின்ன ஒரு கவரான ஏரியாலையும் போய் மறைஞ்சிருந்து தேவனுக்காக சில பிரயாசங்கள் பட்டாங்க. இன்னைக்கு கூட அப்படிதான் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு அனுபவிச்சிருக்கிறாரு. நம்மளும் வீடுகள் தோறும் இருந்து கிறிஸ்துவோடைய சரீரம் இன்னதுன்னு நிதானிச்சு அவருடைய சரீரத்திலையும் அவருடைய திராட்சரசம்ங்கிற அவருடைய ரத்தத்திலையும் பானம் பண்ண தேவனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வாய்ப்பை நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்றதுன்றதுக்கு ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்து முடிச்சதுதான். யோவான் 14 இயேசு கிறிஸ்து ஒரு பாயிண்ட் பேசுறாரு. வசனம் வாசிக்கலாம், நம்ம டைரக்டா பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு திருப்பி வரேன்றார். இப்போ புது சிருஷ்டிகளுக்குன்னு பரலோகத்துல ஒரு தனி இடம் இல்ல. இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் உயிர்த்தெழுந்து போய் புது சிருஷ்டிக்குன்னு ஒரு நிலைமை என்ன பண்றேன்னா நான் ரெடி பண்றேன். திரும்பி வந்தும் போது நிச்சயிக்கப்பட்ட மணவாளன் கல்யாணத்துக்கு என்ன பண்றாரு, போயிட்டு வர்றாரு. அப்படி கல்யாணத்துக்கு வரும்போது யூதனுடைய கல்ச்சர் நமக்கு தெரியும். அவங்க வந்து அப்பம் விற்கிறதும் திராட்சரசம் குடிக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அன்றாட வாழ்வு நடக்கிற ஒரு விஷயம். ஈவன் என்கேஜ்மெண்ட் மேரேஜ்ல கூட என்ன கொடுப்பாங்கன்னா திராட்சரசம் கொடுப்பாங்க. காணா ஒரு கல்யாணம் ஞாபகம் வருது இல்லைங்க, அங்க என்ன குறையப்படுது, திராட்சரசம் குறையப்படுது. இப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து நம்மளோட இந்த பந்தி இன்னைக்கு என்ன பண்றாருன்னா அவரும் சேர்ந்துதான் இந்த ஒரு காரியத்தை நமக்கு நடத்த போறாரு. இப்ப நம்ம எப்படி திங்க் பண்ணோம்னா, தேவனுடைய திட்டத்துல எல்லாமே ப்ரிப்பேர்டு, எல்லாம் ரெடி. யார் மாத்திரம் தான் ப்ரிப்பேர் ஆகல, நம்ம மட்டும்தான். ஏன்னா இப்ப மணவாளன் வந்துட்டாரு, பொண்ணை கூட்டிட்டு போகணும். பொண்ணை கூப்பிடலாம்னா பொண்ணு ட்ரெஸ் ஃபுல்லா கரை ஸ்பாட்டா இருக்கு. இந்த ட்ரெஸ் போட்டெல்லாம் என்னோட என்ன பண்ண முடியாது, பரலோகம் வர முடியாதுமா. நீ என்ன பண்ணு, உன்னை சுத்திகரின்னு சொல்றாரு இல்லைங்களா? அந்த சுத்திகரிப்பு தான் நம்ம அன்றாடம் பண்றோம். அதுல இன்னைக்கு ஸ்பெஷலா என்னன்னா, நம்மை நாமே நிதானித்து அறியக்கூடிய ஒரு சூழ்நிலை. இங்க இயேசு கிறிஸ்து லைஃப் ஃபுல்லா படிச்சா கூட இந்த பர்டிகுலர் டே எதுக்குன்னா, நான் பர்சனலா தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாகவும் என்னுடைய சகோதர சகோதரிக்கு விரோதமாகவும் நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தேன் அப்படின்னா கட்டாயம் நம்ம ஒப்புரவாயிட்டு கிறிஸ்துவோட அந்த ஒரு தூய்மையான அந்த ஒரு பந்தையை அனுசரிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை வேணுங்கிறதுக்கு மட்டும்தான் கிறிஸ்துவும் தேவனும் இன்னைக்கு என்ன பண்றாருன்னா நமக்கு எதிர்பார்க்கிறாரு. ஸோ நம்ம பாடத்தை ஆரம்பிச்ச மாதிரி சர்வீஸ் ஃபார் அவர் லார்ட்ஸ் ஃபெனரல், அவருடைய அடக்க ஆராதனை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது அவர் பாருங்க, அவர் மறிச்சாரு. இன்னைக்கு நம்ம அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவர் மரணம் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துருச்சு. நாளைக்கு நீங்களோ நம்மள யாரோ ஒருத்தர் மறிக்கிறோம், இதே மாதிரி லிட்டரலா மறிக்கிறோம். ஒரு சகோதரர் இங்க மறிக்கிறார். அவருடைய அடக்க ஆராதனையில் என்ன பேசணும் எல்லாரும் இல்லைங்களா? ஒரு 10 சகோதரர்கள் தனியா நின்று அவரு அந்த அளவுக்குலாம் இல்லைங்க அப்படி சொன்னாலும் கஷ்டம். எல்லா சகோதரர்களாலும் இப்ப அங்கீகரிக்கப்படலைன்னா கூட கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணங்கிற பயன் தனியா வருது. நம்ம மறிக்கும் போது நம்மளை பத்தின காரியங்கள், இவங்க தேவனுடைய பிள்ளைகள், வேற எந்த ஐடென்டிட்டி நமக்கு வேணாம். இவர் இவ்வளவு நாள் ஊழியம் பண்ணாரு, இவர் நல்லா பேசினாரு, எதுவுமே எந்த ஐடென்டிட்டி நம்ம தேடவும் வேணாம், அதை விரும்பவும் நம்ம கூடாது. நம்ம ஒரே ஐடென்டிட்டி, நம்ம மறிக்கிறதுக்குள்ள 3 சாட்சி கொடுக்கணும், இவங்க தேவனுடைய. ஸோ அப்படி தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற சாட்சியை நம்ம வாங்கறதுக்கு தான் இவ்வளவு தூரம் நம்ம எல்லாம் பிரயாசப்படுறோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஈவினிங் அனுசரிக்கக்கூடிய அந்த பந்தியில கூட நம்ம ஒரே சிந்தனையோடு ஐக்கியமா இருந்து அந்த ஒரு பந்தியிலே நம்ம பந்து பெற தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. இந்த ஒரு வாய்ப்பினை கொடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம் கோடான கொடி நன்றிகளை நமக்கு தெரிவிக்கிறோம்.